வெல்கம் டு ஸ்காலரைட்ஸ் அகாடமி 5.2ல தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் மார்க் பண்ணிக்கலாம். -2,0 நெக்ஸ்ட்டு +2,0. ஓகே, இதோட ஹைப்பர்போலாவோட டயக்ராம் எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து தான் என்னதுன்னா ஃபோக்கஸ், அதாவது ஏஇ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஇ தான் வந்து நம்மளுக்கு 2 யூனிட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ ஏஇ வந்து நம்மளுக்கு தெரியும் 2. அங்கே எசென்ட்ரிசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க 3/2. ஸோ நம்ம இதில் நார்மலாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏயோட வேல்யூ கிடச்சிரும். 3/2 = 2. ஸோ இந்த 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 3a = 4ன்னு வரும். ஸோ ஏயோட வேல்யூ 4/3. நெக்ஸ்ட்டு பி கண்டுபிடிக்கிறதுக்கு b² = a² × e² - 1. ஸோ நம்ம எலிப்ஸில் வந்து 1 - e² வரும். ஸோ இங்கே ஹைப்பர்போலாவில் e² - 1 அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு b² = 4/3 the whole square into eccentricity வந்து 3/2 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9/4 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ b² = 16/9. இங்கே இன்ட்டு இங்கே எல்சிஎம் பண்ணோம் அப்படின்னா 9 - 4/4. 9 - 4 5/4. இந்த 16ஐயும் 4ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா 1, இங்கே 4. ஸோ ஆன்சர் வந்து 20/9. ஓகே, இங்கே நம்மளுக்கு ஏ இருக்குது. ஏ வந்து 4/3, பி வந்து 20/9. ஸோ நம்மளுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் எழுதிட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் என்னென்னா x² / a² - y² b² = 1. இதில் நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா x² / a² வேல்யூ என்னது 4/3ன்னு இருக்குது. ஸோ 16/9 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து -y² / b² வேல்யூ வந்து 20/9 = 1. ஸோ இது நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதணும் அப்படின்னா 9x² / 16 - 9y² / 20 = 1. ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சென்டர் வந்து கொடுத்துட்டாங்க. சென்டர் வந்து 2,1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து கொடுத்துட்டாங்க 8,1. கரஸ்பாண்டிங் டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க x = 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சென்டர் எடுத்துக்கலாம். சென்டர் வந்து 2,1 அப்படின்றது இங்கே வரும். 2,1. நெக்ஸ்ட்டு 8,1 வந்து ஃபோக்கஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 8,1 அப்படின்றது இங்கே வரும். எக்ஸ் வந்து 4. ஸோ 4ன்றது வந்து டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இதுதான் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட சென்டர் லைன். ஓகே, நம்மளோட ஹைப்பர்போலா வந்து எப்படி வரும் அப்படின்னா ஸோ நம்மளோட ஹைப்பர்போலா வந்து இந்த மாதிரி வரும். ஸோ இதை இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த சைடு சும்மா இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா இந்த சைடு நம்மளுக்கு ஃபோக்கஸ் எதுவுமே கொடுக்கல, பட் சும்மா நம்ம போட்டுக்கலாம் டயக்ராமுக்காக. ஓகே, இப்போ இந்த சைடு 8,1 இருக்கு இல்லையா. ஸோ நம்மளுக்கு சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு இந்த சென்டர்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு 6 இருக்குது. அதுதான் வந்து நம்மளுக்கு ஏஇ. ஸோ ஏஇ வந்து 6 இருக்குது நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட்ரிக்ஸ் வந்து 4 இருக்குது. ஸோ டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஓட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா a/e அப்படின்னு இருக்கும். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ a/e வந்து நம்மளுக்கு 2 அப்படின்னு இருக்குது. ஸோ ஏஇ டிஸ்டன்ஸ் வந்து 6, a/e வந்து இங்கே 2 இருக்குது.
ஓகே, இதை வச்சு நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஏ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இங்கே ஏ வந்து 2e அப்படின்னு வரும். ஸோ இந்த ஈயை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த ஏ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2e ஈக்குவல் டு 6 அப்படின்னு வரும். ஸோ 2e ஸ்கொயர் ஈக்குவல் டு 6 அப்படின்னு வரும். ஸோ இ ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 6 இங்கே 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 1s are 2, 2 3s are 6, இ ஸ்கொயரோட வேல்யூ 3ன்னு வரும். ஸோ எசன்ட்ரிசிட்டி வந்து √3. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம √3ஓட வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏஇ ஈக்குவல் டு 6 அப்படின்றதுல நம்ம √3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏ √3 ஈக்குவல் டு 6. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 6 டிவைடட் பை √3 அப்படின்னு வரும். ஸோ ஏ ஈக்குவல் டு இந்த 6 வந்து நம்ம 2 இன்ட்டு √3 இன்ட்டு √3 அப்படின்னு நம்ம எழுதலாம், டிவைடட் பை √3. ஸோ இந்த √3 நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 √3 அப்படின்னு வரும். ஸோ ஏவோட வேல்யூ இருக்குது, நெக்ஸ்ட்டு ஈயோட வேல்யூ இருக்குது. இ ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ ஸ்கொயர் இன்ட்டு இ ஸ்கொயர் மைனஸ் 1. ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4 இன்ட்டு 3, ஸோ 12 அப்படின்னு வரும். √3 இருக்குது, இ ஸ்கொயர் வந்து √3ன்னு இருக்குது, ஸோ 3 மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஸோ 12 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 24. ஓகே, இப்போ நம்மளுக்கு பி ஸ்கொயரோட வேல்யூவும் இருக்குது, ஏ ஸ்கொயரோட வேல்யூ இருக்குது. ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 2√3ஓட ஸ்கொயர் வந்து 4 3s are 12. ஓகே, இப்போ ஏ ஸ்கொயர் வந்து 12, பி ஸ்கொயர் வந்து 24. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னது, எக்ஸ் மைனஸ் ஹச் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே, ஏன் நம்ம இங்கே ஹச்கே போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் வந்து தெளிவாக கொடுத்துட்டாங்க. இங்கே 2,1 அப்படின்றது தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ h,k வந்து 2,1 அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் வந்து 12, இங்கே வந்து த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் கே ஒய் மைனஸ் 1 டிவைடட் பை பி ஸ்கொயரோட வேல்யூ 24 ஈக்குவல் டு 1, இங்கே ஸ்கொயர் ரூட். ஸோ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் வந்து இதுதான். தேர்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5,-2 வந்து பாசிங் த்ரூ தி லென்த் ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னால் ஒன்றும் இல்லை, ஒரு டிரான்ஸ்வர்ஸ்னால் தமிழில் என்னது, ஒரு குறுக்கு பாதை அப்படின்னு சொல்லலாம், குறுக்க ஒரு கோடு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த எக்ஸ் ஆக்சிஸை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லென்த் வந்து 8 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு 4 யூனிட்ஸ், இந்த பக்கம் ஒரு 4 யூனிட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது 2a ஈக்குவல் டு 8. ஸோ ஏ வந்து 4ன்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து -4,0, இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா +4,0. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஹைப்பர்போலா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் நடுவில் இருக்கிறது தான் வந்து 2a, அதாவது 8 யூனிட்ஸ். ஓகே, இங்கே வந்து 5,-2 அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 5 அப்படின்றது இங்கே வரும். ஸோ -2 அப்படின்றது இந்த இடத்துல வருது அப்படின்னா, ஸோ 5,-2 அப்படின்றது இந்த இடத்துல வரும், 5,-2. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸு ஒய்யோட வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே சென்டர் வந்து 0,0 தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக எக்ஸ்ஒயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏவோட வேல்யூ இருக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இதில் நம்மளுக்கு பி ஸ்கொயர் வேல்யூ மட்டும் தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பி ஸ்கொயர் வேல்யூ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே எக்ஸ் வந்து 5, ஸோ 5 ஸ்கொயர் வந்து 25 டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஏவோட வேல்யூ வந்து 4னா ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16. ஸோ 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் -2ன்னு இருக்குது. ஸோ இங்கே எழுதும்போது 4ன்னு வந்துடும்
பி ஸ்கொயரோட வேல்யூ தெரியாது. ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 25/16 நம்ம இந்த சைட் கொண்டு போனோம் அப்படின்னா -4/b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 - 25/16. -4 divided by b square equal to 16 - 25 அப்படின்னா 9 வரும். ஸோ -9 வரும். -9 divided by 16 அப்படின்னு வரும். ஸோ இந்த மைனஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பி ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். அப்போ 1/b ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 4 டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ 9/16 into 4. 16 into 4 அப்படின்னா 6 4s are 24. 4 1s are 4, 5 6. So 9/60 64. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பி ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுட்டோம் அப்படின்னா, அதாவது இங்கே ரெசிப்ரோக்கல் பண்ணால் நம்ம இங்கேயும் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 divided by 9. ஸோ நம்மளுக்கு ஏ ஸ்கொயர் வேல்யூ கிடச்சிருச்சு. பி ஸ்கொயர் வேல்யூவும் நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது 16 மைனஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 64/9 இருக்குல்ல. ஸோ 9 into ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 64 ஈக்குவல் டு 1. ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.